ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 7th ஸ்டாண்டர்டோட புக்கில் இருக்கிற 5th லெசன் நேம் வந்து மிட்டாய்வாலா ஸ்வீட் செல்லுங்கிற லெசனை பார்க்க போகிறோம். இந்த லெசனை வந்து நான் லெசனாக சொல்லாமல் ஒரு கதையாக சொல்லாமல் ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி ஏன் வாழ்க்கையில் 2-3 பேர் சந்திச்சிருக்கேன், அவங்கள பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். என் பசங்க படிக்கிற ஸ்கூலுக்கிட்ட ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் விற்பார். பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டில், சீப்பு, பொட்டு எல்லாமே விற்பார். அவர் அங்கே கடை வச்சுருப்பார். ஸ்கூல் விடுற டயத்தில் கடை வச்சுருப்பார். அங்கே ஏதாவது தேவைன்னா பசங்கள்லாம் வாங்கிட்டு போவாங்க. இல்லை அப்படி இல்லையா, அந்த ஸ்கூல் அந்த விடுற டயத்துக்குள் முன்னாடி எங்கே வந்து நிற்பார்னா தெருவாக போயிட்டு சீப்பு வாங்கிக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வந்து நல்லா சத்தமாக சொல்லி அந்த வியாபாரம் பண்ணுவாங்க. ஒரு நாள் நான் லேக் சைடு போயிருந்தேன். போனால் அந்த அண்ணா சிப்ஸ் வித்துட்ருக்காரு. என்னன்னா நீங்கள் இங்கே சிப்ஸ் விற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொன்ன பதில் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. இல்லைம்மா, காலையிலேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் வலையில் இதெல்லாம் விற்பேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு இங்கே நான் வந்தேன்னா 7 மணிக்கு கூட சிப்ஸ் விற்றுருவேன். சூப்பர், நான் எங்கேருந்து தான் இவரை பவர் கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னதுக்கு குடும்பத்தை ஓட்டணும்ல அப்படின்னு சொன்னார். எனக்கு அவர் சொன்ன பதில் ரொம்ப ரம்மிப்பாக இருந்தாலும் அவரோட கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அப்புறம் எப்போ லேக்குக்கு போனாலும் அந்த அண்ணன் இங்கே இருந்தாருன்னா சிப்ஸ் வாங்குவேன். சம்டைம்ஸ் வரமாட்டார், இருந்தாருன்னா கண்டிப்பாக சிப்ஸ் வாங்குவேன். முக்கியமாக இங்கே வந்து வளையல் ஏதாவது வச்சுருந்தாருன்னா என் பொண்ணு கேட்பாம்மா வளையல் வாங்கி தரியா அப்படின்னு கேட்டான்னா வாங்கி தருவேன். இந்த மாதிரி ஆண்களை பார்க்கும்போது நல்லா இருந்தது. அதே மாதிரி என் பையனை ஒரு சலூனில் கூப்பிட்டு போவேன் முடி வெட்டுறதுக்கு. எப்போ நான் போனாலுமே என் பையன் நாங்கள் மட்டும்தான் கஸ்டமராக இருப்போம். எனக்கு மனசுக்குள்ள ஒரு கேள்வி, இவர்கிட்ட இதை கேட்போமா வேண்டாமா அப்படின்னு. கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டாரோ என்னமோ அப்படின்னு சொல்லி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து கேட்காமே நான் விட்டுட்டேன். ஆனால் ஒரு நாள் என்னால் தாங்க முடியல. நான் அவர்கிட்ட கேட்டேன், அண்ணா நான் ஒரு விஷயம் கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு. சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த அண்ணன் கேட்டேன், ஏன்னா நான் எப்போ என் பையனை கூட்டிகிட்டு முடி வெட்ட வந்தாலும் இவன் மட்டும்தான் இருக்கான், அப்போ வேறு யாரும் வரமாட்டேங்கிறாங்க, அப்புறம் நீங்கள் கடை வச்சுருக்கீங்களே வேறு எங்கேயாவது கடை மாற்றலாம்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் சொல்கிறார், தடுக்கி வந்தால் சலூன் கடை இருக்குமா, எனக்கு இந்த மாதிரி உங்களை மாதிரி ரெகுலர் கஸ்டமர் வந்தாலே போதும், எனக்கு வந்து அது போதும், நான் காசுக்காக இதுக்கறல, உங்களை மாதிரி ரெகுலர் கஸ்டமர் எங்கேயுமே போகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கடை வச்சுருக்கேன்னு சொன்னோன்னே எப்பா இப்படி ஒரு பதிலா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா தப்பாக எடுத்துக்க வேணாம், நான் கேட்ட கேள்விக்கு நான் தப்பாக எடுத்துக்கலம்மா, நீ கேட்டது எனக்கு சந்தோஷம். பார்த்தியா, இப்போ நீ ரெகுலர் கஸ்டமருங்கிறது நானே உனக்கு சொல்லி தானே தெரியும், அப்படி இல்லைண்ணா அப்போ சொல்கிறேன் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னார், இல்லைம்மா எனக்கு தொழில் வந்து இந்த தான் தொழில், எனக்கு இதை தவிர்த்து எனக்கு வேறு எதுவும் தெரியாது, அதனால் இந்த இடம் எனக்கு தெய்வம் மாதிரி, இங்கே தான் ஆரம்பித்தேன், இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் மாற்றவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போயும் அந்த சொல்லணும் அங்கே தான் இருக்குது. என் பையன் அங்கே போய் தான் இப்போயும் முடி வெட்டுவோம். அந்த அளவுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவள் நிறைய வேலைகள் பார்ப்பா, இந்த 1-2 இல்லை எல்லா வேலையும் பார்ப்பா. ஆனால் என்றைக்குமே நான் அவளோட டயர்டாக நான் பார்த்ததே இல்லை. அவகிட்ட என்னென்னா ஃபோன் பண்ண மாட்டாள், நம்ம ஃபோன் பண்ணால் பேசுவா, அதுவும் நைட்டு தான் அந்த மேடம்க்கு ஃபோன் பண்ணணும், அந்த அளவுக்கு பிஸி அவங்க. நான் கூட கிண்டல் பண்ணுவேன், என்ன மேடம் பிஸியா அப்படின்னா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவாள். அவள் குரலில் என்றைக்குமே அந்த டயர்ட் நான் பார்த்ததில்லை, கேட்டதில்லை. இல்லை அவள் என்றைக்காவது எங்கேயாவது ரோட்டில் பார்த்தா கூட அவள் சொல்வாள், எப்படி இருக்கா நல்லா இருக்கியா, ஒரு பைபிளில் பேசுவாள். நம்ம அப்படியே சோர்ந்து போய் நடந்து போனாலும் அவங்க இந்த மாதிரி இருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மிட்டாய்வாலா கதையில் இருக்காது. அவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்வீட் விற்க வராரு. எந்த மாதிரி ஸ்வீட்னா, நம்ம குழந்தைங்களா இருக்கும் போது கையில் வாட்சாகவும் மோதிரமாகவோ நம்ம என்ன கேட்குறோமோ அந்த மாதிரி இதை சொல்லி அதாவது ஸ்வீட்டாக நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்ருக்கீங்களா, செம்மையாக இருக்கும்ல, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்வீட் அவர் விற்கிறாரு. அது நல்லா இருக்கும். அது என்ன பசங்க கேட்குறாங்களோ அந்த மாடலில் அவர் செஞ்சு கொடுக்குறாரு. செஞ்சு கொடுத்துட்டு பசங்களை சந்தோஷப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு ஆள் வரமாட்டார். எங்கே போயிடுவாருன்னு பார்த்தா அவர் வந்து அடுத்த பொருள் விற்பார். ஒரே பொருள் விற்க மாட்டார். அடுத்தது ஃப்ளூட் செய்வார். கலராக விதவிதமாக சின்னது பெருசு க்யூட்டாக அழகாக அந்த மாதிரி செய்வார். பசங்க என்ன கலரில் கேட்குறாங்களோ என்ன ரேட்டில் கேட்குறாங்களோ அதை அவர் கொடுத்துட்டு இது பண்ணுவாங்க. இது ரெகுலர் கஸ்டமர், அவருக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமர் இருந்தாங்க. அவங்க பார்க்குறாங்க பொருள் நல்லா தான் இருக்குது, குவாலிட்டியாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, அப்புறம் ஏன் இவர் வந்து நம்ம கேட்குற விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலியில் ஒரு லேடிக்கு ரொம்ப நாளாக ஒருத்தர்
சரி நம்ம கேட்போம்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்தை டக்குன்னு ஒருத்தவங்ககிட்ட நம்ம கேட்டுற மாட்டோம். ஏன்னா நம்ம அவங்க ஹர்ட் பண்ணிடக்கூடாது, நம்மளோட வார்த்தைகளை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம யோசிச்சு நிதானமாக தான் நம்ம எதா இருந்தாலும் நம்ம கேட்போம். கரெக்டாக அந்த மாதிரி தான் நம்ம இவங்களும் சரி இதை கேட்கலாமா வேண்டாமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவர் வந்து விற்கிற விதமே வேறையாக இருக்கும். இப்போ ஸ்வீட் விற்கிறாருன்னா அதை ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பாட்டு பாடி அப்படி விற்பார். அதே மாதிரி இப்போ ஃப்ளூட் வாசித்து விற்பார். ஏன்னா நம்ம ஒரு பொருளை விற்கிறோன்னா அதுக்கான குவாலிட்டி நமக்கும் தெரிஞ்சிருக்கணும், அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த பொருளை நம்ம விற்க முடியும். அவர் ஃப்ளூட் விற்கும் போது ஃப்ளூட் அவ்வளோ அழகாக வாசித்து நம்ம இவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் நம்ம போய் நம்ம அறியாமே நம்ம அவங்கக்கிட்ட போய் அந்த பொருளை வாங்க வைக்கிற அளவுக்கு அவர்கிட்ட திறமை இருக்குது. ஆனால் அதுவுமே யார் என்ன ரேட்டுக்கு கேட்குறாங்களோ அதுதான். ஒரு 6 மாதம் கழித்து திரும்ப வராரு, ஸ்வீட் விற்கிறதுக்கு வராரு. அந்த ஒரு லேடி சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட கேட்கணும். அவங்க என்ன செய்கிறாங்க, மாமியார்கிட்ட ஸ்வீட் வாங்கணும், அந்த ஸ்வீட் சிலரை கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மாமியாரும் வாங்க ஸ்வீட் வாங்கணும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கூடையை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அவங்க பசங்க குட்டி பசங்க ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஸ்வீட்டு அந்த ஸ்வீட்டுன்னு சொல்லி எடுத்துகிட்டு ஓடிடுச்சுங்க. அப்போது அந்த பாட்டியும் இதெல்லாம் எதில் செஞ்சது அதெல்லாம் எதில் செஞ்சது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன மேடம் ரொம்ப யோசனையில் இருக்கீங்க, என்ன விஷயம்? இல்லை நீங்கள் நல்ல தரமான பொருள் தான் விற்கிறீங்க, அப்புறம் ஏன் நீங்கள் வந்து ரொம்ப சீப் கலரில் விற்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே அவர் சிரிச்சிட்டே சொல்கிறாரு, இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு கதை இருக்குமா, நான் சின்னதாக சொல்லிடுறேனே அப்படின்னு. என்ன கதை? எனக்கும் இந்த மாதிரி குடும்பம் குட்டி அப்பா அம்மா எல்லோரும் இருந்தாங்க. ஒரு இன்சிடெண்ட்டில் எல்லோரும் இறந்துட்டாங்க. இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறதுல நான் வந்து என் குழந்தைக்கு கொடுத்த மாதிரியே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரி வயசானவங்களுக்கு அம்மா அப்போ கொடுத்து அவங்க சந்தோஷப்பட்டா எனக்கு எங்கள் அம்மா சந்தோஷப்படுற மாதிரி ஒரு ஃபீல். அதே மாதிரி வயசான தாத்தா இவங்களை கொடுத்தா அது அப்பாவுக்கு கொடுத்த மாதிரி சந்தோஷத்தை பார்க்குறேன். அது உங்களை மாதிரி லேடிஸ்க்கு கொடுத்தா சந்தோஷப்படுறீங்களே, அதில் அதை பார்த்து ஏன் பண்ணாட்டி பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுவாள்ல அப்படின்னு சொன்னோன்னே, உங்களுக்குள்ள இவ்வளோ வருத்தம் இருக்கா? யார் மனசில் தான்மா வருத்தம் இல்லை, எல்லாருக்கிட்டையும் வருத்தம் இருக்குது. அதெல்லாம் முழுங்கிட்டு அதெல்லாம் மறந்துட்டு கடந்து போகிறதா நம்ம வாழ்க்கை அப்படின்னு அவர் சொன்னோடனே அவங்க லேடிக்கு ஆமாம் அது என்னமோ கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து பொருளுக்கு மதிப்பு தான் கொடுப்பேனே தவிர அந்த பசங்களோட சந்தோஷம் தான் வேணும். எனக்கு காசு பணம்லாம் முக்கியம் இல்லைம்மா, எனக்கு வந்து பசங்களோட சந்தோஷம், உங்களை மாதிரி கஸ்டமரோட சந்தோஷம், திரும்ப நீங்கள் எங்கிட்ட வரீங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு வேணும். காசு நம்ம இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இல்லை, உங்களை மாதிரி கஸ்டமரை சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் கதை, அவ்வளோதான், லெசன் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் லெசனு. இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கதை சொல்கிறது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிக்க, ஓகேனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு கதை அந்த புக்கில் இருக்கிற மாதிரியே எனக்கு ஆப்டாக வேர்ட் பை வேர்ட் வேணும்னு சொன்னாலும் நான் வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.